ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சி படுத்தணும், உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் உனக்காக சத்திய வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொன்னதை கேட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக சரியாகி நீ நல்ல ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் என்று செல்லவே. உன் வாழ்வின் தரத்தை உயர்த்தி உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுத்து நீ நல்லபடியாக வாழும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல உன் நல்ல பழக்க வழக்கங்களை எப்போதும் நிரந்தரமாக வச்சுக்கோ. சும்மா உன்னுடைய அந்தஸ்து மாறினா, உன்னுடைய ஆடைகள் மாறுச்சுன்னா, உன்னுடைய வெளிப்புற தோற்றம் மாறுச்சுன்னா வாழ்க்கை மாறிடாது. உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உன் மனசும் நல்ல பழக்கமும் நல்ல சிந்தனையும் மாறும்போது தான் வாழ்க்கை தானாக உயரம் எடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த தெளிவை நீ எப்பவுமே கற்றுக்கிட்டினா செல்வமும் நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக வந்து சேர்ந்துடும். பணம் உன் கைகளில் இருக்கட்டும், ஆனால் பணம் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமானதாக இருக்காதல்லவா. நான் உனக்கு கொடுப்பது செல்வம் மட்டுமல்ல, அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிற சரியாக வாழ தெரிந்த நல்ல புத்திசாலித்தனத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விடமாட்டேன். நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். வெளியில் எதிரியாக நிற்பவன் யாருங்கிறத சுலபமாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு உனக்கு மனசார கெடுதல் நினைப்பவனை அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது என் செல்லமே. அதனால் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நம்பிடாம கொஞ்சம் கவனமாக உஷாராக நீ பார்த்து நடந்துக்கோ. ஒவ்வொரு மனிதனும் தன் உயிரை மேலே தான் பெருசாக நம்பிக்கை வைப்பான். அதாவது இன்னைக்கு தூங்குனா நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிச்சிருவோம், நாளைக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும்னு திட்டம் போடுறதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தானே. அப்படி தான் உயிர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறான். இவங்க நல்லவங்க, இவங்க நமக்காக வந்து நிற்பாங்க, இவங்க நல்லது செய்வாங்கன்னு. அப்படி அவ்வளவு பெரிய நம்பிக்கையை நீ எல்லாருக்கும் எளிதாக கொடுத்து விடாதே என் செல்லமே. நீ அப்படி யாரையாவது முழுசா நம்பும் பட்சத்தில் அவர்கள் சுலபமாக உன்னை கைவிட்டுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்புல கை வச்சா கை சுட்டுடுங்கிறது உனக்கு தெரியும் தானே. இருந்தாலும் நீதான் கவனமாக கையாள வேண்டும்ன்றதும் உனக்கு புரியும் தானே. அதே போலதான் வாழ்க்கையிலையும் எப்போதும் யார் மீதும் நம்பிக்கை வைக்கும்போது அது ஒரு அளவா ஒரு கவனமா இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா நீ எந்த விதத்திலும் தோத்து போகவோ துவண்டு போகவோ வாய்ப்புகள் இருக்காது. யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்க, யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா உன் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காயம் மாறாதல்லவா. அவன் என்னை ஏமாத்தினவன், எனக்கு துரோகம் செஞ்சவனு உன் மனசில் ஒரு ஆழத்தில் அது இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அதனால தான் அடுத்தவங்களை முழுசாக நம்பி ஏமாறுறதுக்கு முன்பாக ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீன்னா அது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும், நிம்மதியாக வாழ வைக்கும்னு சொல்கிறேன். உன்னை உண்மையாக காப்பாற்றும் மாபெரும் சக்தி உனக்கிட்ட தான் இருக்குது. அடுத்தவங்களை நம்புறதுக்கு பதிலாக நீ ஒன்றை நம்பு. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தாலே உன் வாழ்க்கை சரியானதா, சந்தோஷமானதா, சிறப்பானதா, வெற்றிக்குரிய வாழ்க்கையாக மாறிடுமே செல்லமே. நீ உன் மனசில் என்னை முழுசாக நம்புனினா, இப்போ என் வார்த்தைகளை நம்பி கேட்டினா கண்டிப்பாக நீ விரும்புவதை விட, நீ ஆசைப்படுறதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கான நினைவை நிஜமாக நனவாக ஆக்கி தருவேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. முயற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதே. அவசரப்படாம நிதானத்தோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சினா உடனே பலன் கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காத. நான் எப்போதும் ஒவ்வொருத்தருக்கும் உரிய பலனை சரியான நேரத்தில் மட்டும்தான் தருவேன். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக ஐயோ பாவம்னு உடனே தூக்கி கொடுத்துடவும் மாட்டேன். ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்காங்கன்றதுக்காக உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்த்துடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் அவங்க அதை எப்படி கையாளுறாங்க, சரியான நல்ல செயல்களை செய்கிறாங்களா, தைரியமாக இருக்காங்களா, முயற்சி செய்கிறாங்களா, உழைக்கிறாங்களான்னு அவர்களுடைய அன்றாட பணிகளை அவர்கள் கவனத்தோடும் பொறுப்போடும் பொறுமையோடும் செஞ்சால் மட்டும்தான் அவர்கள் கேட்டதை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் நம்பிக்கையோட நல்ல செயல்களை செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். நீ விரும்புவதை விட
இன்னும் இன்னும் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நான் முடிவு எடுத்துட்டேன். உன் கனவை நிஜமாக்கி நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் உன் எண்ணங்கள் உயர்ந்த எண்ணமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. முயற்சி செய்கிறத ஒருபோதும் நிறுத்திடாதே. அவசரப்படாமல் நிதானத்தோடு பொறுமையோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நீ எதுக்காக முயற்சி செய்கிறியோ, எதுக்காக கஷ்டப்படுறியோ அதை நல்லபடியாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் வராகி அம்மா எனக்காக உரிய பலனை நிச்சயம் சரியான நேரத்தில் தருவாருன்ற அதிதீவிரமான நம்பிக்கையோட உன்னுடைய தினசரி வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நான் சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சு கண்ணியத்தோடும் நேர்மையோடும் அன்போடும் அமைதியோடும் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேனேன் செல்லமே. எந்த வேலையுமே, எது கடமையுமே, எந்த பொறுப்பையுமே சரியாக செய்யாமல் எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்கொன்னு சும்மாவே உட்காந்துருந்தா என்னால் கூட உனக்கு உதவ முடியாது. நீ எடுக்கிற முயற்சி தான் முக்கியம். நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு முயற்சியை செய்யும்போது நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ நடக்க ஆரம்பித்தாதானே, உட்கார்ந்துலேருந்து இடத்த விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாதானே உன் கையை பிடிச்சி நீ நினைக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். அதே போல தான் நீ முயற்சி செய்யும்போது முளைக்கும் போது தான் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும். உன் நல்ல செயல்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அழுதுகிட்டே சிரிக்க வேண்டிய வித்தையை நீ எந்த பள்ளிக்கூடத்துலையும் போய் படிக்க முடியாது. வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் அழுகையை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் உள்ள மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிக்கிறதுக்கு நீ இந்த உலகத்தில் கற்றுக்கோ என் செல்லமே. இந்த உலகம் எதிர்பார்க்குற ஒரு முகம் நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமுமாக மலர்ந்த முகத்தோடு இருக்கணுங்கிறது தான். நீ சிடுசிடுன்னு கோபமாக இருந்தாலும் சரி, மன வருத்தத்தோட ஆதங்கத்தோட கவலையில் இருந்தாலும் சரி, இந்த உலகம் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காது. நீ சிரிச்ச முகமாக இருக்கியான்றதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர உன் உள் மனசில் என்ன இருந்தாலும் அதுக்காக இங்கே யாரும் எதையும் வருத்தப்பட போகிறதில்ல. அதனால் நீ எப்போதும் மனசில் இருக்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சிரிச்ச முகமாக சந்தோஷமாக மலர்ந்த புன்னகையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கை உனக்கு வரமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கமும் உன் வலிகளும் வேதனையும் கூட எனக்கு புரிகிறது என் செல்லமே. எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ இதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். அதனால தான் உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த வராகி அம்மா உன்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கை மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே கொண்டு வந்தீனா கண்டிப்பாக அந்த நொடியே உன் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். மாற்றம் வரும்னா ஒரே நாளில் அப்படியே உலகமே தலைகீழாக புரண்டுடாது, உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிடாது. நேற்று வரைக்கும் நீ யோசிச்சதையெல்லாம் இன்னைக்கு வேறு விதமாக மாற்றி யோசி. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நேர்மறையாக நல்ல விஷயங்களை நல்லபடியாக நீ சிந்திக்கும் போது நீ பயந்ததையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வே உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. நீ எப்போ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தி உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த வராகியமா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டினா உனக்கு வர வேண்டியது அனைத்தையும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு மன அமைதி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும். நல்லதையே நினச்சி நீ நல்லதையே செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும்படியும் உறவுகளுக்குள் இனிமை மலரும்படியும் ஒத்துமை நிலைக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கான உயர்வை கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே நிஜமானதாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்த ஆசைகளையும் இந்த வராகியம்மா ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுத்துட்றேன்.
நீ போகும் பாதையில் இருந்த தடைகள் அனைத்தும் எளிதாக விலகும். நீ நடக்கும் இடமெல்லாம் என் அருள் உன்னை சூழ்ந்து நிற்கப் போகுது. உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி தொடங்கிடுச்சு என் செல்லமே. இனி நன்மைகள் பெருகும்படியும் நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை வளமாக்கி செழிப்பாக்கி நான் கொடுத்துட்றேன். இனி எல்லாமே உன் பக்கம் உனக்கு சாதகமாக நடக்கும்படி சீரமைக்க போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எதை தொட்டாலும் இனி உனக்கு அது பொன்னாகவும் அழகாகவும் மாறும்படி நான் செய்கிறேன். இதுவரைக்கும் தடைப்பட்டு தாமதமான எல்லா காரியங்களையும் இப்போது வெற்றிகரமாக கைகூடி வர செய்வேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ செய்த எந்த முயற்சியும் வீண் போகாத அளவுக்கு, உன் உழைப்புக்குரிய பலன் கிடைக்கும் அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ செய்ய நினைச்சு தயங்கி நின்றுகிட்டு இருக்க விஷயங்களில் எல்லாம் உன் கையை பிடிச்சு நானே உன்னை முன்னால வழிநடத்தி கூட்டிட்டு போறேன் செல்லவே. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணும், எதுவா பார்க்கணுன்ற எல்லா அனுபவங்களையும் நிச்சயமா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீயும் வாழ்க்கையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வெற்றிகரமாக வாழ தயாராகு. தை மாதமான இந்த மாதத்திலேயே உனக்கான நல்ல வழிகளையும் நல்ல கதவுகளையும் நான் திறந்து வச்சுட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில சுவாரஸ்யமான பல இனிப்பான நிகழ்வுகள் நடக்கும்படி இந்த வராகியம்மா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே.